முத்திரையை தினம் தினம் நமக்கு சிறப்பான முத்திரையை வழங்கிக் கொண்டிருக்கும் ஜே.கே. ஐயா அவர்கள் இன்றும் சிறப்பான முத்திரையுடன் கற்றுக் கொள்கிறார். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம்மா. குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நம்ம இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஹிருதா முத்திரை பார்க்க போறோம். இந்த ஹிருதா முத்திரை அல்லது ஹிருதா முத்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹிருதா முத்திரை அப்படிங்கிறத நம்ம கைவர்கள் எப்படி செய்ய போறோம்னா, உங்களுடைய நடுவரலை மடக்கி இப்படி தொட்டுக்கணும். நடுவரலை மடக்கி இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியும் தொட்டுக்கணும். தொட்டுட்டு இப்படி தொட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா மோதிரம் போய் ஜாயிண்ட் ஆயிக்கும். அவ்வளவுதான் இந்த முத்திரையோட பலன். அப்படி தொட்ட உடனே இந்த மோதிரம் போய் இதுல ஜாயிண்ட் ஆயிடும். ஜாயிண்ட் ஆகணும். மீதி விரல்கள்லாம் இதே போல நீட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு பேர் தான் இருதா முத்திரை அப்படின்னு சொல்லி பேர். அதாவது இருதயம் அப்படிங்கிறது தான் இருதா முத்திரைங்கிறாங்க. அந்த இருத முத்திரை அப்படிங்கிறது, இந்த முத்திரையை செய்யறதுனால இருதயத்தில் ஏற்படக்கூடிய இருதய வாழ்வில் ஏற்படக்கூடிய அடைப்பு, அதுக்கப்புறம் இருதயத்தில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மாரடைப்பு வராமல் தடுப்பதற்காகவும் இந்த முத்திரை உதவி செய்வாமா. ஸோ இந்த முத்திரையை பிடிச்சிக்கிட்டு இப்படி நெஞ்சு பகுதி நேரம் இப்படி வச்சுக்கலாம், கை வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி கஷ்டமானதுன்னா நீங்க இப்படி வச்சுக்க முடியும். இப்படி வச்சுட்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்காந்து உங்க சுவாசத்தை கவனிக்கணும். தினந்தோறும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் செய்யலாம். இருதய பிரச்சனை இருக்கிறவங்க இதை ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பிரிச்சு செய்யலாம். அப்படி செய்யறது மூலமாக இருதயத்தோட சக்தி நிலைப்பாடு அதிகமாகும். இருதயத்தோட சக்தி நிலைப்பாடு அதிகமாச்சுனாலே ரத்த ஓட்டம் சீராகி உடம்பு முழுக்க நன்மை நடக்க தொடங்கும். இது போக இந்த முத்திரை அனகதா சக்கரத்துக்கும் சக்தியை கொடுத்து அதன் மூலமாகவும் இந்த அனகதா சக்கரம் சார்ந்த எந்தெந்த உறுப்புகளாக இருக்குதோ அந்த உறுப்புகள்லாம் பலப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த முத்திரை தான் இருதா முத்திரையின் பேரு. சரிங்களா? ஸோ இருதயத்தை பாதுகாப்பதற்காக உபயோகப்படக்கூடிய அந்த முத்திரையை அனைவரும் செய்து வளம் நலமும் பெறன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. இந்த வாய்ப்பினை அனைத்த கோட்டை சங்கங்களுக்கும் குணபான ஐயாவிற்கும் மற்றும் கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப பொறுமையா தினமும் ஒரு முத்திரையை சிறப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப காலேஜ் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா.